நடிகர்கள் ரசிகர்களை சிரிக்க வைக்க பெண் வேடமிடுவதை ஆரம்ப கால சினிமாக்களில் பார்க்க முடிந்தது. தற்போது கதை மற்றும் கதாபாத்திரங்களின் தேவைக்காக பல மணி நேரம் மேக்கப் போட்டு பெண்ணாக மாறி நடிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். திரையுலக ஜாம்பவான்களாக இருந்த எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் நாடகங்களில் பெண்ணாக நடித்துள்ளனர். சிவாஜி கணேசன் நாடக நடிகராக அறிமுகமான போதே சீதை வேடத்தில் தான். குங்குமம், லாரி டிரைவர், ராஜா கண்ணு படங்களில் சில காட்சிகளில் அவர் பெண் வேடங்களில் வந்தார். ரஜினிகாந்த் பணக்காரன் படத்தில் 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான் என்ற பாடலில் பெண் வேடமிட்டு சிரிக்க வைத்தார். வீரா படத்திலும் ஒரு காட்சியில் பெண்ணாக நடித்துள்ளார். கமலஹாசன் அவ்வை சண்முகி படத்தில் பெண் வேடமிட்டு நடித்தது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த வேடத்துக்காக அவர் பல மணி நேரம் மேக்கப் போட்டு நடித்திருந்தார். அவ்வை சண்முகி வெற்றிக்கு இந்த வேடம் பக்கபலமாக இருந்ததுடன் அனைத்து தரப்பினரையும் கௌரவம் செய்தது. தசாவதாரம் படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் வயதான பெண்ணாகவே நடித்தார். இந்த கதாபாத்திரமும் ஆச்சரியப்படுத்துவதாக இருந்தது. விஜய் பிரியமானவிலை படத்தில் ஒரு காட்சியில் பெண் வேடத்தில் நடித்திருந்தார். அஜித் குமார் வரலாறு படத்தில் பெண் நளினத்துடன் நடித்த காட்சிகள் வரவேற்பை பெற்றன. சரத்குமார் கட்டபொம்மன் படத்தில் பெண் வேடமிட்டிருந்தார். விக்ரம் கந்தசாமி படத்தில் பெண் வேடத்தில் வந்து சிரிக்க வைத்தார். சமீபத்தில் வெளியான இருமுகன் படத்தில் திருநங்கை வேடத்தில் வில்லனாக வந்தார். பிரசாந்துக்கு ஆனழகன் படத்தில் பெண் வேடம் கச்சிதமாக அமைந்தது. அயன் படத்தில் சூர்யாவோட பாடல் காட்சியில் பெண்ணாக தோன்றினார். விஷாலும் அவன் இவன் படத்தில் பெண் வேடத்தில் பாடல் காட்சி ஒன்றில் நடனமாடியிருந்தார். சிவகார்த்திகேயன் நடித்து விரைவில் திரைக்கு வர உள்ள ரெமோ படத்தில் அவர் ஏற்றுள்ள பெண் வேடம் படத்துக்கு பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் நர்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இதற்காக படப்பிடிப்புக்கு அதிகாலையிலேயே வந்து பல மணி நேரம் மேக்கப் போட்டு நடித்ததாக கூறினார். நர்ஸ் தோட்டத்தில் அவர் தோன்றும் புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளன. நாகேஷ் முதல் சந்தானம் வரை நகைச்சுவை நடிகர்களும் பெண் வேடத்தில் நடித்துள்ளனர். மாட்டுக்கார வேலன், அதே கண்கள், காலம் வெல்லும், குடியிருந்த கோயில் உள்ளிட்ட பல படங்களில் நாகேஷ் பெண்ணாக வந்து சிரிக்க வைத்திருக்கிறார். கவுண்டமணி நாட்டாமை படத்தில் பெண்ணாக வந்து குலுங்க வைத்தார். சந்தானம் அழகுராஜா படத்தில் பெண் வேடத்தில் நடித்திருந்தார். வடிவேலு, விவேக் ஆகியோர் பல படங்களில் பெண் வேடத்தில் வந்து கலகலக்க வைத்தார்கள். சில நிமிடங்களாவது பெண் வேடத்தில் வருவது போன்ற காட்சிகள் வைக்கும்படி இயக்குநர்களை நிர்பந்திக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.